ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம மார்னிங் வந்து ஜெய்ப்பூரை வந்து மலையில் சுற்றி பார்த்தோம். ஸோ மழை அங்கே நிற்கிறது போல் தெரிலங்க. அதனால் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஈவினிங் வந்து ஜல் மஹால், அதுக்கப்புறம் வந்து ஆம்பர் ஃபோர்ட், இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஜல் மஹால் பார்க்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜல் மஹாலுக்கு வந்துவிட்டோம். ஜல் மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம இப்போ காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜல் மஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம சென்னையோட மெரினா பீச் போலே வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்குங்க. அது நம்ம வீக்கெண்டில் வந்திருக்கனால வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து அந்த ஃபோர்ட்டுகள் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம இதை கிராஸ் பண்ணி தான் வந்து அமர் ஃபோர்ட் போகணும். அது போக இன்னும் ஒரு 2 ஃபோர்ட்டு இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றில் அங்கே போயிட்டு இங்கே வந்துடுறாங்க, இல்லை இங்கே வந்துட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜல் மஹால். ஜல் மஹால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு நடுவில் இருக்கிற ஒரு 5 மாடி கட்டிடம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஹவா மஹால் கட்டின அதே ராஜா தான் கட்டியிருக்காரு. ஸோ இந்த ஜல் மஹாலில் வந்து 4 மாடி வந்து தண்ணிக்கு அடியில் இருக்குது, 1 மாடி வந்து மேலே இருக்குது. அதே போல் அதோட ரூஃப் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டன் அமைச்சிருக்காங்க. இந்த ஜல் மஹாலுக்கு உள்ளால் இப்போ நம்ம போகிறதுக்கு அலௌட் இல்லை. ஸோ ஒன்லி வெளியிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதோட சைடில் இருக்கிற அந்த ரோடில் வந்து எல்லா வகையான ஈட்ரி ஷாப்ஸ், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட ஜெரூஷ் வந்து அங்கே வந்து அந்த பேட்ரி காரில் வந்து அவன் கொஞ்சம் நேரம் ஓட்டணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து அவனுக்கு ஒரு ரைடு வந்து போகிறதுக்கு வந்து இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது பக்கத்தில் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஜெரூஷ் ரைட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பர் ஹவர் வந்து 50 ருபீஸ் தான். பர் ஹவரில் ஒரு ரவுண்டுக்கு 50 ருபீஸ். ஸோ அவங்களே கூடால வருவாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேட்ரி வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களால் குதிரை சவாரி பண்ண முடியும், ஒட்டக சவாரி பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ ஆப்போசிட்டில் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்க இடத்து பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒட்டகம் இருந்துச்சு. ஒட்டக சவாரி வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா கேட்டாங்க. ஸோ 300 ருபீஸ் பே பண்ணி நம்ம இது பண்ணிக்கோம். ஜெரூஷ்க்கு வந்து சார்ஜஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஒட்டக சவாரியும் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜல் மஹால் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துருக்கோம்னா, அங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அமர் ஃபோர்ட் இருக்குது. இதுதான் நம்ம ஏற்கனவே லைட் ஷோவில் பார்த்துருந்தோம். ஸோ இது கீழே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மவுண்டெயின், அந்த மவுண்டெயினுக்கு மேலே தான் வந்து இந்த அமர் ஃபோர்ட் இருக்குது. அமர் ஃபோர்ட்டை வந்து ஆம்பர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கிறாங்க. ஸோ அடுத்தால இதுக்கு மேலே போகிறதுக்கு தான் நம்ம இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். இந்த அமர் ஃபோர்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு நம்ம கீழேருந்து பை வாக்கும் நம்ம போகலாம். ஸோ அது வந்து நம்ம நடந்து போகணும். அப்படி இல்லாட்டா நீங்கள் வந்து ஜீப் எடுத்துகிட்டும் மேலே போகலாம். ஸோ ஜீப்பில் மேலே போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் ஒரு ஜீப்புக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம தனியாக தான் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஜீப்பில் நம்ம 3 பேர் மட்டுமே நம்ம இருக்கிறோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேலே போயிட்டு உள்ளால் பார்த்துட்டு திரும்பி வரும்போது உங்களை பிக்கப் பண்ணி கீழே கொண்டு ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட் நாங்கள் விசாரிக்க நேரம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஆளுக்கு 450 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு இன்றைக்கி வந்து 500 ரூபாயிலே நாங்கள் 3 பேரும் வந்து போய் பார்க்குறதுக்கு இதாகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம அந்த அமர் ஃபோர்ட் நம்ம கீழே நின்றுட்டு இருந்தோம்ல, அதுலேருந்து அதை சுற்றி வந்து ஒரு வழியோட நம்ம அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே போகலாம். ஸோ இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு ஜீப்பில் போகலாம், இல்லாட்டா வந்து நீங்கள் வந்து யானையிலையும் போகலாம். யானை சவாரியில் போனீங்கன்னா 3500லேருந்து 5000 ரூபா வரை கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யானையில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு ப்ரிஃபர் பண்ணல, நம்ம ஜீப் சஃபாரி தான் போகிறோம். இந்த ஜீப் சஃபாரி இப்போ நம்ம போகிறோம்ல, அந்த ஜீப் போகிற வழி எல்லாமே இருக்கிற கிராமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தனியாக ஒரு கிராமங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து அமர் சிட்டியாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஏதோ அந்த அமர் வில்லேஜ் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களாக வந்து இந்த இதில் தான் வந்து அவங்க பரம்பரையாக இருந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா காலத்தில் அரசர் குடும்பங்களுக்கும் அந்த அரண்மனைக்கும் ஊழியம் செய்தவங்க எல்லாம் தான் எங்கே இன்னும் பரம்பரையாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கீழே வந்து சில துணிகள் நெய்கிறது, அதே போல் வந்து மண்பாண்டம் செய்கிறது, அப்புறம் அந்த பெயிண்டிங்லாம் வந்து அந்த இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோர்ட்டில் போனாரோ அது வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த இது பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கிராமத்தில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட பரம்பரை தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோர்ட்டிலேருந்து வர வருமானமும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு தான் போகுது. ஸோ இதில் இப்போ நம்ம போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா
போகிற வழியில் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் அலாட்டட் கைடு வந்து இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கைடு எடுத்துக்கலாம். ஒரு கைடுக்கு 150 ரூபா தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கைடையும் வந்து நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம். அவருக்கு 150 ரூபா கொடுத்து நம்ம வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறோம். ஜீப்பில் அவர் நம்ம கூட வந்துட்டுருக்கார் இப்போது. ஸோ அவர் தான் வந்து அந்த இதெல்லாம் சொன்னார், அந்த கிராமத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் அது இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குறதுனாலும் சரி, அதே போல் அந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த நம்ம ட்ரெஸ்லலாம் வந்து டிசைன் பண்ணுறோம்ல, அதாவது நிறைய ட்ரெஸ் மெட்டீரியலில் வந்து இமேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, அது வந்து இங்கே நேச்சுரல் கலர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது எல்லாமே, அந்த டை எல்லாமே வந்து ஆர்கானிக்காக வந்து க்ரியேட் பண்ண கலர்ஸ். அது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுவும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும்போது அந்த ஃபேக்ட்ரிக்கு, நான் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி போல் வச்சுருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து இந்த கீழே கிராமங்களில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இதே போல் வந்து என்ன ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கு தனித்தனியாக வந்து கடைகளோ அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வரும்போது பார்க்கலாம். சாரி, இந்த மலையில் தான் வந்து இந்த அமர் ஃபோர்ட்டுங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அமர் ஃபோர்ட் அமைஞ்சிருக்கிற அந்த இடத்த வந்து அமர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை அந்த கீழே காமிச்சல அந்த வில்லேஜஸ் வந்து அமர் வில்லேஜ் அப்படிங்கிறாங்க. இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து அந்த ராஜ்புட் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சமூகத்தினர், அவங்களோட ஆர்கிடெக்சரில் தான் வந்து இது முக்கியமாக இதாக இருக்குது. அதே போல் இதில் வந்து முகல் ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. அக்பர் காலத்தில் உள்ள அந்த அக்பர் இதோட உள்ள ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸும் இங்கே இருக்குது. இந்த அமர் ஃபோர்ட் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 1600 காலகட்டங்களில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 வருஷம் வந்து அதில் வந்து அதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதை கட்டினது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, ராஜா மான்சிங் முதலாவது தலைமுறை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தலைமுறையில் வந்து மற்றவங்க அதை வந்து நிறைய வந்து அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லெவலாக வந்து இந்த அரண்மனையை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது வந்து கோர்ட்யார்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா போரில் வந்து வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுறவன்னும் ஒரு சைடில் வந்து அமைச்சிருக்காங்க. என்ன ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ஆடியன்ஸஸ், அதாவது மக்கள், பொதுமக்கள்லாம் வந்து கூடுறக்கூடிய ஒரு இடமாட்டு இது அமைச்சிருக்காங்க. அடுத்தால 3வது கோர்ட்யார்டு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ப்ரைவேட் கோர்ட்யார்டு, அதாவது மகாராஜாவுக்கும் அவங்க ஃபேமிலிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ளால வந்து கோயில்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, 4வது கோர்ட்யார்டு வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஃபேமிலி உமன் அவங்களோட, அதாவது முக்கியமாக அந்த மகாராணி அவங்களோட அந்த இதுக்காக வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இவர் தான் நம்மளோட கைடு. அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து என்னால் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியல. பட் அந்த காலத்தில் வந்து இந்த ராஜஸ்தானில் ராஜ்புட் ஃபேமிலிஸ் வந்து ரொம்பவே லாயலாக ரொம்ப ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஃபோர்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் சரி, உள்ளால் இருக்கிற கார்டன், அந்த விஷயங்கள்லாம் பார்க்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மலைக்கு மேலே இவ்வளவு பெரிய ஒரு அரண்மனையை வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படியான ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த கார்டனில் என்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு உள்ளால் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 2 விதமாக வந்து அவங்களுக்கு அரண்மனையை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து
குளிர்காலத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு அரண்மனை போலையும், அதே போல் வெயில் காலத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு அரண்மனை போலையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பாகவும், அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கிறது போல் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான வந்து விஷயம்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து அது எப்படி வெதுவெதுப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி துண்டுகள் சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகளை வந்து செவுரு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது மூலம் அந்த சன்லைட்டு வந்து அதில் பட்டு உள்ளால் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மண்டபத்துக்குள்ளால் போக நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்டபம் மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இயற்கையான முறையில் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் தண்ணியை வந்து மோட்டர் இல்லாமல் அதை வந்து எப்படி மேலே கொண்டு போகிறது, அதை எப்படி கூலிங்க்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுமக்கள் வந்து கூடுற இடம், அதாவது அரசர் வந்து இது பண்ணாரோ பொதுமக்கள் வந்து இந்த கிரவுண்டில் தான் வந்து அசம்பிள் ஆகி அரசரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை வந்து இது பண்ணுறது போல வந்து சொல்லியிருக்காங்க. Okay. The green color it is from Bengal, blue from sapphire, brown from our local stuff we are getting itself in Jaipur. Garnet is garnet. Okay. Granite is used for the flooring. Yes. But garnet is the gemstone. Garnet. Okay. GRNET. So I will show you that. Plus border is designed by 24 karat gold. Okay. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அரண்மனையில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து எல்லாமே பண்ணது நான் ஏற்கனவே சொன்னால அந்த கீழே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இயற்கையான ஒரு கலரிங்கில் வந்து பண்ணது. கெமிக்கல் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பழம், காய்கறிகள், இலைகளை வந்து வச்சு இது பண்ணது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்குள்ளால் இருக்கிற எல்லா ஆர்ட் ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரலான ஆர்ட் ஒர்க் இத்தனை வருஷம் ஆகி எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாமல் நல்ல ஒரு முறையில் இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1621 வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களுக்கு மேலே வந்து ஆச்சு. ஸோ இதில் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. And they used to fill up the water by a leather bag prepared by the goat's leather. It was buckets and all the systems were not there. Okay. So they used to fill up manual way. The servants are that bags. Okay. And then inside the palace there is a ramp. So from first floor the water is coming. So because of the gravity force the fountains are going. This garden they have artificially crafted to yield kumkum for saffron. So saffron is ready. Fountains are going and being close so that it was a romantic. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து குளிர்காலத்தில் கதகதப்பாக வச்சுக்கிற மாளிகை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணாடி துண்டுகளை வந்து சுவர் ஃபுல்லாகவே வந்து பதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலம் அந்த வெளிச்சத்தை இதில் வந்து அப்சர்வ் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் பண்ண நேரம் இந்த பில்டிங் வந்து ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டில் வார்மாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது தான் அது வந்து குளிர்காலத்தில் வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவோட அந்தப்புறம் அப்படின்ட்டு சொல்கிறது. இங்கே தான் வந்து மகாராணி வந்து குளிக்கிற ஒரு இடம். ஆனால் இந்த ராஜா இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 12 மனைவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு அவங்க தான் மகாராணியாக இருந்திருக்காங்க. இது அவரோட அந்தப்புறம். ஸோ ராஜா வந்து அந்த அந்தப்புறத்தில் தன்னுடைய எல்லா மனைவிகளுடையும் ஒரே நேரத்தில் பேசுகிறதுக்காக வந்து ஒரு கட்டியிருக்கிற ஒரு மண்டபம் தான் இப்போ வந்து நீங்கள் இதில் ஆப்போசிட்டில் பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 12 தூண்கள் இருக்கும். ஸோ 12 தூண்கள்லையும் ஒவ்வொரு மனைவியும் அவங்களோட மனைவி நிற்பாங்க ராஜாட்ட பேசுகிறதுக்கு. Each and every part has been recognized by 4 names. So they have 4 meanings, different. Like first name means Mansingh Mahal. Second name means ladies apartment, men's are restricted.
Mansingh and his 12 one. So who will watchguard this place? King is to அவ்வளோ மேட்ரு இருக்கு. ஸோ இதுதான் அந்த மண்டபம். 12 தூணில் So, அந்த 12 மண்டப தூண்கள்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதை ஒரு கிண்டலாக சொன்னார். ஓகே, நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டோம். நம்ம வந்த வழியிலே கீழே இறங்கி வரோம். ஆக்சுவலாக கீழே இருந்து படியில் ஏறி வந்தாச்சுன்னா அதுக்கு வேறு ரூட் இருக்குது. ஸோ இப்போ வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ரிட்டன் கீழே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் தான் வந்து அந்த கைவினை பொருட்கள் பண்ணுறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே முழுக்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கே அந்த வருமானம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த கைடை கூட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. என்ன விஷயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது இல்லாமல் நம்மளை வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்தாச்சுன்னா அந்த கைடு வந்து கரெக்டாக வந்து அந்த கரெக்டான லொக்கேஷனில் வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து அந்த 150 ரூபா கொடுக்குறதுல ஒர்த்தாக இருக்கும். அதே போல் அந்த ஜீப்பை வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் வந்து கரெக்டாக வந்து அந்த டைம் முடிச்சுட்டு நம்ம கீழே வர நேரம் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து 2 மணி நேரம் வரை நம்ம இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ராஜஸ்தானில் வந்து நாங்கள் அமர் ஃபோர்ட் பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து அடுத்தால கிளம்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்து நம்ம மறுபடியும் கார் எடுக்க நேரம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. நம்ம வந்து அது பக்கத்தில் இன்னொரு ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் ஃபோர்ட்டுக்கு மேலே வீக்கெண்ட்னால வந்து பயங்கர டிராஃபிக் ஆனதுனால நம்மளை மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம வந்து கீழே வந்து டிராஃபிக் கிளியர் ஆகிற வரை அந்த லைட் ஷோவை கார் பார்க் பண்ணியிருந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இப்போது நம்மளோட பிளான் வந்து என்னென்னா டெல்லிக்கு போகிறது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.